ஸோ நம்மளோட மெயின் கேரக்டர் பேர் வந்துட்டு எல்லா. ஸோ எல்லாவை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இப்போ ஒரு கல் எடுத்து நீங்க ரிவர்ல போடுறீங்க அப்படின்னா, அந்த ரிவர்ல கல்லு போட்டா அது பாட்டுக்கு தண்ணி போயிட்டே தான் இருக்கும். சும்மா அந்த சவுண்ட் மட்டும் தான் வரும். அதே அத போய் நம்ம ஒரு பாண்ட்ல போட்டோம், ஒரு ஸ்டில் வாட்டர்ல போட்டோம்னா, அந்த வேவ்ஸ் வந்து இன்னொரு வேவ், இன்னொரு வேவ்ன்னு சொல்லிட்டு தரையில வந்து அது அடங்குற வரைக்கும் அது வந்துட்டே இருக்கும். இப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்டில் வாட்டர் லைஃப் தான் நம்ம மெயின் கேரக்டர் எல்லாக்கு. அவளோட லைஃப் வந்து 40 இயர்ஸா ஒரே மாரி தான். அவங்களோட ஃபேமிலி, ஹஸ்பண்ட், குழந்தைங்கன்னு அவங்கள சுத்தி மட்டுமே தான் அவளோட லைஃப் வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் இவளோட ஹஸ்பண்ட் பேர் வந்து டேவிட். அவ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான டென்டிஸ்ட். அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பேர் வந்து ஜெனட். அவ வந்து இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கா. அண்ட் இவங்களுக்கு ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. ஆரி அண்ட் அவி. சரியா? இப்ப இவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய பங்களோ டைப் வீட்ல இருக்காங்க நார்த் ஆம்ப்டன்ல. அது இல்லாம இவங்க 2 தனி வீடும் வச்சிருக்காங்க. சரியா? இப்ப இதெல்லாமே 2 பேரும் கஷ்டப்பட்டு இதுதான் ஐடியலான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத நோக்கி பில்ட் பண்ணதுதான் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல். அண்ட் இவளுக்கு எப்பவுமே தெரியும், இவளுக்கு டேவிட புடிச்சிருந்தா கூட ஒரு டீப் லெவல் ஆஃப் கனெக்ஷன் வந்து இவங்களுக்கு இருக்காது. அவளை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கறது வந்துட்டு இந்த மாதிரி சினிமால, இல்ல புக்ல, ரொமான்ஸ் அந்த அவ்வளவுதான். இந்த ரியல் லைஃப்ல வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதான் இவளோட லைஃப் ஸ்டைல். ஓகே. இவங்க வந்து ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாயோட பேர் வந்து ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வந்துட்டு இவரோட டெய்லி இத்தனை வருஷமா வாக்கிங் படி அண்ட் ரொம்ப ஹாப்பியான ஒரு டாக். அண்ட் இப்ப வந்து அதுக்கு வயசாயிருச்சு, ஓவர் வெயிட் ஆயிருச்சு, கண் ஒழுங்கா பார்க்க முடியல, காது கேட்க முடியல. பட் இதெல்லாம் யோசிக்கிற லைக் டீப் லெவலா கூட அவ யோசிக்க மாட்டா. ஏன்னா யோசிச்சா ஒரு மாதிரி கஷ்டமா ரொம்ப டீப் லெவல் திங்கிங் பண்ணும்ல. ஒரு மேலோட்டமாவே இவ வாழ்ந்துட்டே இருக்கா. அண்ட் லாஸ்ட் வேலண்டைன் டேக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டில் அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, டு மை டியர் எல்லா, a woman with quiet manner, a generous heart, and the patience of a saint. Thank you for being my wife and thank you for accepting as who I am. அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதை படிச்ச உடனே இவளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அவங்க கல்ச்சர்ல அது இருக்கும் போல. ஸோ அதுல வந்துட்டு ஒருவேளை இப்படிதான் அவர் சொல்லுவார் போல அப்படின்னு அவன் மனசுல நினைப்பா. ஆனா இதெல்லாம் எதுவுமே டேவிட் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண மாட்டா. ஸோ மொத்தமா எல்லான்ற கேரக்டர் எப்படி அப்படின்னா, அஹ் அதாவது ஒரு டெய்லி ரொட்டீன்குள்ளேயே அவ வந்து கம்ஃபர்டபுள் ஆயிட்டா. இப்ப அவளுக்கு ஒரு காஃபி பவுடர் மாத்தணும் அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரொம்ப எஃபர்ட் சேலஞ்ச் அந்த மாதிரி. அந்த அளவுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்படிப்பட்ட நம்ம எல்லாம் 2008 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ்க்கு அப்புறமா டிவோர்ஸ் கேட்க போறான். ஏன் அப்படின்னா, ரீசன் வந்துட்டு லவ் தான். சரியா? அவங்க ஒரே சிட்டில வாழல, ஒரு கான்டினென்ட்ல வாழல. ஏன்? அவங்க வந்துட்டு டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ்ல இருக்கு. அந்த லவ் அப்படிங்கிற ரீசனுக்காக அவன் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்குறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. பாய்.